மதுராவை ஆண்ட கொடூரமான மன்னன் கம்சன். அவரது தங்கை தேவகி. தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் முடிந்தது. தேவகியின் 8வது மகன் கம்சனை அழிப்பான் என்ற அசரீரியால் தேவகியையும் வசுதேவரையும் சிறையில் அடைத்தான் கம்சன். அவர்களுக்கு பிறந்த 7 குழந்தைகளையும் கொன்றான். 8வது குழந்தை பிறப்பதற்கு முன் கிருஷ்ணர் தேவகி வசுதேவர் முன் தோன்றி, நானே உங்களுக்கு 8வது குழந்தையாக பிறப்பேன். என்னை கோகுலத்தில் நந்தன் இல்லத்தில் வைத்துவிட்டு அங்கிருக்கும் குழந்தையை இங்கே மாற்றி வையுங்கள் என்றார். அதன்படியே 8வது குழந்தை பிறந்தவுடன் வசுதேவர் கைவிலங்குகள் உடைக்கப்பட்டு சிறை கதவுகள் திறந்தன. வசுதேவர் கிருஷ்ணரை கூடையில் வைத்து எடுத்துச் சென்றார். யமுனா நதி அவருக்கு வழிவிட்டது. பெருமலைக்கு ஆதிசேஷன் குடையானார். வசுதேவர் யசோதையிடம் கிருஷ்ணரை வைத்துவிட்டு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். சிறைக்கு கொண்டு வந்தவுடன் நந்தனின் பெண் குழந்தையை 8வது குழந்தை என எண்ணி கம்சன் கொன்றார்.